வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Redmi Note 7 Pro இந்த வருஷம் எல்லாரையும் அதிகம் பேச வச்ச ஒரு மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த Redmi Note 7 Pro மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் நீங்க பார்த்துருப்பீங்க. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே லிங்க் இருக்கு, அதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ஃபோனுடைய டிசைன் இதுக்கு முன்னாடி வந்த ரெட்மி சீரிஸ் மொபைல் ஃபோன்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட மொபைல் ஃபோனா இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம், முதல் முறையா ஷியோமி தரப்புல இருந்து ரெட்மி சீரிஸ் மொபைல் ஃபோனுக்கு கிளாஸ் பாடி டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளாஸ் பாடி மொபைல் ஃபோன் டியூரபிளா இருக்குமா இல்லையா அப்படின்னு உங்க பல பேருடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. பதில் சொல்றேன். இன்னைக்கு வர பல மொபைல் போன்ஸ் கிளாஸ் பாடியில இருக்கு. கீழே விழுந்தா எந்த கிளாஸா இருந்தாலும் உடையத்தான் செய்யும். அது கார்னிங் கொரில்லா 5, 6, 7, 8, 20 கூட இருக்கட்டும், கீழே விழுந்தா கிளாஸ் கண்டிப்பா உடையத்தான் செய்யும். அதே நேரத்தில் நீங்க கஷ்டப்பட்டு உடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லா மொபைல் போனும் உடையும். 1 லட்சம் ரூபா போட்டு வாங்குற ஐபோன் கூட வளையுதுன்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் இருக்கு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மொபைல் போனை மட்டும் வளைச்சு உடைச்சு ஒரு சிலர் கிளப்பி விட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டு உங்க மனசுல ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது. பட் இந்த மொபைல் போனை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. நல்லபடியா மொபைல் போன் மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா மொபைல் போன் டியூரபிளா தான் இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 இருக்கு. இது உங்களுக்கு மொபைல் போன் ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும். ஒரு வாரமா நான் இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த விதமான கேஸும் போட்டு யூஸ் பண்ணல. யூஸ் பண்றதுக்கு கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு வசதியா தான் இருக்கு. ரொம்ப வழுக்கலாவும் இல்ல. நான் யூஸ் பண்ணி பார்த்த மட்டும் என்னுடைய அபிப்பிராயத்துல இது ஒரு ஸ்டேடியான மொபைல் போன் மாதிரி தான் தெரியுது. இந்த மொபைல் போன்ல P2i அப்படிங்கிற ஒரு நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நானோ கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோனில் ஆக்சிடென்டல் நீங்கள் தண்ணி போட்டுட்டாலோ இல்லை உங்கள் கையில் இருக்கிற வேர்வை பட்டாலோ லைட்டாக மழையில் நனைஞ்சிட்டாலோ மொபைல் ஃபோனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. கீழ்ப்புறத்தில் இவங்க USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. அது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு ஒரு பம்பும் இருக்கு. மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் LTPS IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்ச் இருக்கு. நாட்ச் பிடிக்கல அப்படின்னா நாட்ச் நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல Full HD+ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ற ஒரு டிஸ்பிளே. சன்லைட் ரீடபிலிட்டி நல்லா இருக்கு. இன்டோரா இருக்கட்டும் அவுட்டரா இருக்கட்டும் மொபைல் போன்ல எழுத்துக்களும் படங்களும் வாசிக்கிறதுக்கு கிளியரா இருக்கு. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே. கலர்ஸ் அருமையா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லாவே இருக்கு. Redmi Note 7 Pro இருக்கிற ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா லவுடா இருக்கு. ஸ்பீக்கர்ல கால் அட்டெண்ட் பண்றதுக்கும் சரி, பாட்டு கேட்கறதுக்கும் சரி ஓரளவுக்கு லவுடா தான் இருக்கு. பின்னாடி இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு இந்த மொபைல் போன்ல. அதுவுமே பாத்தீங்கன்னா பல லைட்டிங் கண்டிஷன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. கேமராவுக்கு போவோம். பின்புறத்துல பாத்தீங்கன்னா Sony IMX586 சென்சர் கொண்ட ஒரு 48 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவுடைய லென்ஸ் பாத்தீங்கன்னா f1.79 அப்பர்ச்சர் சைஸ் கொண்டது. சோ இந்த மொபைல் போன்ல ட்ரூலி 48 மெகா பிக்சலுக்கான போட்டோ நீங்க எடுக்கலாம். ஆனா அந்த மோட நீங்க எனேபிள் பண்ணணும். 48 மெகா பிக்சல் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பிக்சருடைய சைஸ் பாத்தீங்கன்னா 15 to 16 MB இருக்கும். அப்புறம் நீங்க ஜூம் பண்ண முடியாது, HDR-ம் கிடையாது இதுல. இன்னொரு விஷயம், இந்த 48 மெகா பிக்சல் எடுத்த போட்டோவை ஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. சோ ஒரு போட்டோல இருந்து அடுத்த போட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மித்தபடிக்கு 48 மெகா பிக்சல் மோட்ல எடுக்கிற போட்டோ நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கூட பல டீடைல்ஸ் அருமையா தெரியுது. பட் இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியால நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு போட்டோஸ்னு பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் தேவை கிடையாது. சோ அதிக நேரம் நான் எடுத்தது 48 மெகா பிக்சல் கிடையாது, நார்மல் மோட்ல தான் எடுத்தேன். நார்மல் மோட்ல பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான போட்டோ கிடைக்கும். இதுல இருந்து எடுக்கிற எல்லா போட்டோஸுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அருமையா இருக்கு. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டீடைல்ஸ் நல்லா இருக்கு. லோ லைட்ல அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இதுல நைட் மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த நைட் மோட் பாத்தீங்கன்னா லோ லைட்ல என்ஹான்ஸ் பண்ணி ஒரு அருமையான போட்டோ தரக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த Redmi Note சீரிஸ் மாதிரியே இதுல இருக்கிற போர்ட்ரேட் மோட்ல பாத்தீங்கன்னா எஸ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் அல்காரிதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த போர்ட்ரேட் மோடுக்கு அவங்க ஸ்டுடியோ லைட்டிங் எஃபெக்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது தவிர லைட் ட்ரைல்ஸ் மோட்லாம் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த நாட்சுக்குள்ள அந்த கேமரா இருக்கு. இதுல எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பின்புறத்துல இருக்கிற கேமரா பாத்தீங்கன்னா 4K வீடியோ வரைக்கும் எடுக்கக்கூடிய திறன் இருக்கு. 1080p வீடியோஸ் 60 frames per second நீங்க எடுக்கலாம். ஆனா இந்த 4K-க்கும் 1080p 60 frames per second-க்கும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 1080p 30 frames per second நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அருமையா இருக்கு. ஃபுட்டேஜ் பார்க்கிறதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்க எடுக்கலாம். 120 frames per second வரைக்கும் ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். டைம் லாப்ஸ் வீடியோக்கான ஆப்ஷனும் உண்டு. மிட் ரேஞ்ச் மொபைல் போன் வச்சு பார்க்கறப்போ ஒரு டாப் எண்ட் மொபைல் போன், ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் இருக்கிற அம்புட்டு ஃபீச்சரும் இந்த மொபைல் போன்ல
இருக்கு. ஃபீச்சர் மட்டும் கிடையாது, அந்த மொபைல் போன்ல என்ன கேமரா கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குமோ கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்றதுக்கான ஒரு கேமரா கேப்பபிலிட்டி இந்த மொபைல் போன்ல இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் இவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த டாப் எண்ட் ஃபிளாக்ஷிப் தரத்துக்கான சோனி IMX 586 சென்சர். இன்டர்னல்ஸ் பார்ப்போம். Snapdragon 675 ப்ராசஸர், புதிய ப்ராசஸர் 11 nm ப்ராசஸர் இருக்கு. இந்த சிப்செட்ல Adreno 612 உடைய GPU கொடுத்திருக்காங்க. 4GB மற்றும் 6GB RAM வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. DDR4 டைப் RAM. இதுல Bluetooth 5.0 சப்போர்ட் பண்ணுது. இந்த மொபைல் போன் டூயல் வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுது. Wi-Fi 2.4 GHz மற்றும் 5 GHz இரண்டு பேண்டுமே சப்போர்ட் பண்ணுது. தேவையான சென்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மொபைல் போனை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொடர்ந்து விளையாண்டா கூட ஹீட் பிரச்சனை இந்த மொபைல் போன்ல கிடையாது. சாதாரண யூஸ் பண்றப்ப கூட கண்டிப்பா இந்த மொபைல் போன் ஹீட் ஆகல. மொபைல் போனுடைய கேமிங் ஸ்மூத்தா இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்குமே எந்த விதமான லாகும் கிடையாது. அப்ளிகேஷன் ஓபனிங் க்ளோசிங் எல்லாமே ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கு. இந்த மொபைல் போனுடைய சார் வேல்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா 0.962 வாட் பெர் kg. இந்த மொபைல் போனுடைய சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Android 9.0 போட்டிருக்காங்க. அதுக்கு மேல MIUI 10 கொடுத்திருக்காங்க. இந்த MIUI 10ல இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுல இருக்கிற ஆட்ஸ். சோ இதுல இருக்கிற ஆட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கேன். அந்த ஆர்டிகலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மொபைல் போன்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. பல ஃபீச்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. பட் எல்லா ஃபீச்சரையும் இந்த மொபைல் போன்ல இருக்கிற UIயும் இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஹார்ட்வேர் பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணுது. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அடுத்ததாக பேட்டரி 4000 mAh பேட்டரி. இந்த மொபைல் போன்ல இவங்க கொடுத்திருக்க சார்ஜர் பாத்தீங்கன்னா 5V 2A சார்ஜர். இந்த சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்றப்போ 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. இந்த மொபைல் போன் குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் பண்ணுது. பல பேர் கேட்டீங்க குவிக் சார்ஜ் 4.0 சார்ஜர் எங்க வாங்குறது, லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க. இதுவரைக்கும் அந்த லிங்க் நான் என்ன கண்டுபிடிக்கல. குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டட் சார்ஜர்ஸ் தனியா இன்னும் யாரும் விக்கல. 4.0 மட்டும் இல்லாமல் குவிக் சார்ஜ் 3.0, 2.0 மற்றும் குவிக் சார்ஜ் PD இது எல்லா மோடையும் சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ 2 மணி நேரத்துக்கு கம்மியாவே சார்ஜ் ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைல் போனை நீங்க இன்டென்சிவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. சாதாரணமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாடரேட் யூசேஜ்ல இந்த மொபைல் போன் 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நீடிக்குது. சோ ஓவராலா இந்த Redmi Note 7 Pro நம்ம வாங்கலாமா வேணாமா? ஆரம்ப விலை 13,999, 6GB 128GB RAM வேரியன்ட்டோட விலை பாத்தீங்கன்னா 16,999. என்னை பொறுத்த மட்டும் தாராளமா வாங்கலாம். நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த Redmi Note 7 Pro தாராளமா நீங்க வாங்கலாம். 4GB 6GB கேட்டீங்க அப்படின்னா நான் 6GB வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஹைபிரிட் சிம் கார்டு ஸ்லாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்கிறதுனால 2 சிம் கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்றப்போ அந்த எக்ஸ்ட்ரா இன்டர்னல் மெமரி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கும். மொபைல் போனுடைய டியூரபிலிட்டியை பத்தி உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு கேஸ் வாங்கி போடுங்க. இந்த மொபைல் நீங்க பாத்துக்கிறத பொறுத்தா இருக்கு. நண்பர் ஒருத்தர் ட்விட்டர்ல சொன்னாரு, நான் மொபைல் போனை உடைச்சிருக்கேன், கோவத்துல உடைச்சிட்டேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி நீங்க கோவத்துல வேணும்னே உடைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா எந்த மொபைல் போன் வேணா உடைக்கலாம். Redmi Note 7 Pro கிடையாது, எந்த மொபைல் போனை வேணா உடைக்கலாம். அதனால இந்த டியூரபிலிட்டியை பொறுத்த மட்டும் உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமா இந்த Redmi Note 7 Pro நீங்க வாங்கிக்கலாம். நல்ல மொபைல் போன், அருமையான கேமரா, நல்ல ஒரு அழகான டிசைன், பெர்ஃபார்மன்ஸும் பக்காவா இருக்கு. எந்தவித சந்தேகமும் இல்லாம இந்த Redmi Note 7 Pro நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கு சொல்றேன், அந்த ரெட் சிவப்பு கலர்ல ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு மணி பட்டன் இருக்கும். டங்குன்னு அடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டோன்னே டங்குன்னு உங்க மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.